இங்கே ஊர் பக்கத்தில் சக்தி விநாயகர் டெம்பிள்னு இருக்குது. அதோட வசந்த மண்டபம் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சைட்டுமே யூனிக் இன் நேச்சர். இந்த பர்டிகுலர் சைட்டில் நாங்கள் ஒர்க் ஆரம்பித்தது ஆஸ் யூஷுவல் சாயில் டெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங் கொடுத்து எல்லாமே பண்ணோம். ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் சாயில் டெஸ்ட் எடுத்து விட்டுட்டோம். ஆக்சுவலாக அதோட ஏரியாவே வந்து முக்கால் கிரவுண்டு கிடையாது. ஒரு பாயிண்ட் போதுமேன்னு விட்டுட்டோம். எங்களுடைய பேட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் ஒரு பார்ட் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளமாக இருந்து மண்ணை கொட்டி ஃபில் பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாது. எல்லாம் மார்க் பண்ணி வேலை ஆரம்பிச்சு பள்ளம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லூஸ் ஆயில் சைட்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ரெய்னி சீசன் வேற. ஒரு பக்கம் நாங்கள் வந்து மண் சரியுது, அதை அரெஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கு, டிவாட்டரிங் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த பக்கம் மண் சரியறதை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணமோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனே அங்கே அடாப்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் வேறு வழி இல்லாமல் இன்னொரு சாயில் டெஸ்ட் அந்த இடத்துல எடுத்து ஆவரேஜ் கவுண்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை டிசைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் போட்டு தூக்கினோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, ஏரியா கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாயில் டெஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டுட்டு நிறுத்திடாதீங்க. சாயில் டெஸ்ட் கம்பெனியோட ஒப்பீனியனையும் கேளுங்க. ஒர்க்கை ஆரம்பிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு வந்து கேர் எடுத்து பண்ண பாருங்க.